நான் உணரும் போது அந்த ஒரு சூழ்நிலையும் தேவன் என்னோட கூட இருந்தார். ஸோ என் பெரிய தம்பி நானு 2 பேருமே நியூ லைஃப் சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு வந்துட்டோம். எங்க சின்ன தம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க அம்மா பீஸ் ஹோம்ல எனக்கு இந்த பையன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டுதான் தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு எங்க தம்பிங்க மேல ரொம்ப பாசம், எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் சரியில்லாதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது 2 மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே தலையோட பெட்ஷீட் போத்தி என்னோட பில்லோ நிலையிற அளவுக்கு நான் தேவனோட கூட பேசுவேன். அவரோட கூட நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எங்க தம்பி எனக்கு கிடைச்சிடும் ஏசப்பா, என்ன காரணத்தினால எங்க அம்மா இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கண்டிப்பா கிடைச்சிடணும்னு சொல்லி நான் ரொம்ப கண்ணீரோட வேதனையோட ஆண்டோட சமூகத்துல நான் அவரோட கூட நான் போராடி ஜெபிச்சுட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் மிட் நைட் ப்ரேயர்ல கண்டிப்பா தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிறது. நான் 1.5 வருஷம் என்னோட ஜெபத்தோடைய காத்திருப்பு 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல 1.5 வருஷம் காத்திருப்பு. அந்த 1.5 வருஷம் காத்திருப்பு முடியும் போது நான் 8வது பாதியில பிப்ரவரி மந்த் அப்படிங்கும் போதுதான் நியூ லைஃப் சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கு வந்தேன். ஸோ அந்த நாளில இருந்து நான் 9வது முடிச்சு 10வது கிளாஸ் படிக்கிற வரைக்குமே ஆண்டோட சமூகத்துல எல்லாரும் அப்புறம் நான் அழுது தேவனோட கூட போராடுறது யாருக்குமே தெரியாது. அப்ப ஆண்டோட பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஏக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு கொடுத்து கனெக்ட் பண்ணாங்க. அப்ப நான் பேசும்போது எங்க அம்மா சொன்னாங்க, நான் தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்ல. ரொம்ப தார தாரையா கண்ணீர் கொட்டுது. எங்க அம்மா, ஏன் பாப்பா உனக்கு தம்பியை கூட்டிட்டு வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், 1.5 வருஷம் ஜெபத்துக்கு உண்டான பதிலு தேவன் இன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டாரு. சண்டே சர்வீஸ்ல கூட இழந்து போனத நான் உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்லி, இல்ல 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிரும், 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி எனக்கு உணர்ந்து மார்னிங் ப்ரேயர்ல உள்ள வர வச்சுட்டாங்க. ஸோ மார்னிங் ப்ரேயர்லயுமே நான் ஃபர்ஸ்ட் தூக்கத்திலேயே தான் ஜாயின் பண்ணுவேன், தூக்கத்திலேயே தான் இருப்பேன், தூக்கத்திலேயே தான் ஜாயின் பண்ணுவேன். ஜெமி சிஸ்டர் இடையில ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி தூங்காத எந்திரிச்சு கேளு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி இடையில கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காலையில ப்ரேயரும் வந்துட்டே இருந்துச்சு. காலையில ப்ரேயர் வரும்போது இன்னுமே வீட்டுல மிகப்பெரிய சமாதானம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடன் ஒரு பக்கம் அடையுது, ஒரு பக்கம்